Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 882வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல எப்போ மாதிரி நிறைய சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்கேன். முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் கொஞ்சம் நேரம் ஒர்க்காக போயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். போக்குலேருந்து ஒரு புது மொபைல் வரப்போகுது. மீடியாடெக்கோட ஒரு பவர்ஃபுல்லான கம்மி ப்ரைஸ் ப்ராசர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. iPhone 15 எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதனோட லைவ் இமேஜஸ் இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு 17ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் டவுன் ஆயிருக்குங்க. ஸோ எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் டவுன் ஆகிறது. அப்படின்னா ஒர்க்காகி உள்ள போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தா கூட வெளியே வந்துருச்சு. லாகின் பண்ண ட்ரை பண்ணவங்க லாகின் ஆகலை அப்படின்ற மாதிரி இஷ்யூ 45 நிமிஷங்கள் நீடிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷன். இந்த மாதிரி அப்ளிகேஷன் அதிக அளவில் சம்பாதிக்கிற ஒரு அப்ளிகேஷன் இந்த அளவு டவுன் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இது நடந்ததுக்கான ரீசனை ஒரு சிலர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் வந்து அவங்களோட டொமைனை ரினியூ பண்ண மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக்குங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டேட்டில் முடிஞ்சிடும் அப்படின்றது. ஸோ அப்புறம் எப்படி ரினியூ பண்ணாமல் விட்டாங்க அப்படின்றது தெரில. ஸோ அவங்களோட டொமைனை ரினியூ பண்ணாதன் காரணமாக இது வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு சேர்த்து ரினியூ பண்ணி விட்டாங்க போல. அடுத்து Xiaomiலேருந்து Xiaomi Pad 5 கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல டேபாக அது இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது Xiaomi Pad 6 எப்படி இருக்கும்? அதனோட லைன் இமேஜஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி டிசைனில் தான் இருக்க போகுது. இப்போ நம்ம ரெட்மி அந்த மாதிரி Xiaomi மொபைல்ஸில் பார்க்குற மாதிரியான அதே டிசைன் அந்த கேமராவில் மட்டும். அது போக இதனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஹை எண்டாக ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1 யூஸ் பண்ண போகிறாங்களாம். 120Hz AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறாங்களாம். நம்ம வந்து டேப்ல இந்த அளவு ஹையான ரிஃப்ரெஷ் ரேட்டுள்ள டிஸ்பிளே அதிகமாக பார்க்குறது இல்லை. ஆனால் இவங்க வந்து 120Hz AMOLED டிஸ்பிளேயோட 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஸ்பெக்ஸ் ஹையாக ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சரும் கொஞ்சம் ரிச்சாக கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் ப்ரைஸிங் என்ன எட்டு வராங்கன்றத. அடுத்து போகோலேருந்து C55 லான்ச் பண்ண போகிறாங்க. வர 21ஆம் தேதி அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கம்மி ப்ரைஸ் மொபைல். கண்டிப்பாக 10,000 கீழே தான் ப்ரைஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு சொல்கிறேன்னா இதனோட ஸ்பெக்ஸ் லீக்ஸ் வந்துருக்குங்க. ஸ்பெக்ஸ் லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது இதில் வந்து எப்போ மாதிரியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பெக்ஸ் கிடையாது. ஒரு HD+ டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா வெறும் 5 MB தான் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட G85 அப்படின்ற ப்ராசரோட வருது. ஸோ இந்த ப்ராசர் ரொம்ப பழைய ப்ராசர், கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசர் இருந்தாலும் ஸோ இது வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு கீழே நம்ம எதிர்பார்க்கலாங்க. கம்மி ப்ரைஸில் ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்க. வர 21ஆம் தேதி லான்ச் ஆகுது. செக் பண்ணி பார்த்துட்டு மொபைல் பை பண்ணிக்கோங்க, எந்த மொபைலாக இருந்தாலும். அடுத்து iPhone 15 ப்ரோக்கான CAD ரெண்டர்ஸ் வந்துருக்குங்க. ஸோ இந்த ரெண்டர்ஸில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் அந்த டைப்-C போர்ட். டைப்-C போர்ட் தான் எட்டு வர போகிறாங்க. முன்னாடியே பார்த்துட்டோம் MFI சர்டிஃபிகேஷன் இருந்தால் டைப்-C ஒர்க் ஆகும். எல்லா டைப்-Cயும் ஒர்க் ஆகாது. ஸோ யாராவது பார்த்து ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா இந்த ஐஃபோன் திருந்து வாங்கி போல. ஸோ அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக பெசல்ஸை கம்மி பண்ணியிருக்க மாதிரி தெரியுதுன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் திக்கான பெசல்ஸ் இருக்கும். இந்த டைம் பெசல்ஸை சுருக்கிட்டாங்க. மற்றபடி அந்த நாச் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கட் அவுட்ல தான் இருக்குது. அது போக அந்த டிசைன் எப்பவுமே ஷார்ப்பான எஜஸோட இருக்கும். ஸோ இந்த டைம் அதை லைட்டாக கர்வ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ மற்றபடி சொல்கிற அளவுக்கான பெரிய சேஞ்சஸ் இருக்க மாதிரி தெரியலங்க. iPhone 15 அப்படி 14 சீரிஸ் மாதிரி தான் வரப்போகுது. அடுத்து போல்ட்லேருந்து போல்ட் ஸ்விங் அப்படின்ற ஸ்மார்ட் வாட்சை ஒரு 1,800 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கவர் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? இதனோட டிஸ்பிளே சைஸ். ஆமாங்க, இதில் வந்து 1.9 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரெகுலராக பார்க்குற ஸ்மார்ட் வாட்சை விட இந்த டிஸ்பிளே சைஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ அதனால உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால ஷேர் பண்ணேன். மற்றபடி பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து மற்ற ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தான். Bluetooth 5.1 கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி மோடும் இருக்குது. அது மாதிரி ப்ளூடூத் காலிங் இருக்குது. ப்ளூடூத் காலிங் இருக்கிறதுனால இன்பில்டா ஸ்பீக்கர்ஸ் மைக்ஸ் கொடுத்துட்டு தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் வாட்சாக தான் வருது. ஆனால் 1,500 ரூபா அப்படின்றது ஒரு இன்ட்ரோடக்டிவ் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸ்மார்ட் வாட்ச் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா போல்ட் அப்படின்றது ஒரு நல்ல பிராண்ட் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு ஒரு டைப் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து மீடியாடெக்லேருந்து Dimensity 7200 அப்படின்ற அவங்களோட ப்ராசர் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 8200 8200 விட கொஞ்சம் கம்மியான ஒரு ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுவுமே ஒரு 4nm
ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண ப்ராசர் தாங்க. ஸோ அதனால இங்கே பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நானோமீட்டர் கம்மியாகும் போது கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அதிகமாகும். அந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ராசரை மீடியாடெக்லேயும் லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஸ்னாப்ட்ராகனோட 7 சீரியஸ், அதாவது 7 Gen 1 இந்த சீரியஸ் ப்ராசருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்து என்ன மொபைலில் வரும் அப்படின்றதும் தெரிய வந்திருக்குங்க. விவோவோட V27 அப்படின்ற ஒரு மொபைல் லான்ச் ஆக காத்திருக்கு. இந்த மொபைலில் இந்த மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7200 ப்ராசர் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இந்த மொபைலுக்கான லான்ச் ஈவெண்ட்டான கவுண்டரையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. மார்ச்ல இந்த மொபைல் லான்ச் ஆகிட்டா. அடுத்து ஐக்கூலேருந்து iQoo Neo 7 இந்த மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அது போக ஆஃபர்ஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது iQooவோட Neo 6 என்ன ப்ரைஸிங்கில் இருந்ததோ சேம் ப்ரைஸிங் தான். சரியா 30,000 அப்படின்ற ப்ரைஸிங்கில் தான் லான்ச் ஆயிருக்கு. ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ Neo 6 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது போக இப்போ இன்ட்ரோடக்டரி ஆஃபராக கிரெடிட் கார்ட்ஸ்க்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா HDFC கார்டுக்கு ஒரு 1500 கம்மியாகுதுங்க. ஸோ 28,500 இந்த மொபைலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா இந்த ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. 28,500 கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான டீல் தான். அடுத்து டீல் ஆஃப் த டேல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டீல் செட்வேட்லேருந்து இந்த டியோட்ரண்ட்டுங்க. இது வந்து 2 எண்ணம் சேர்ந்த பேக். ஸோ இதனோட டோட்டல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக 250-300 வரைக்கும் இருந்திருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ப்ரைஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த செட்வேட்டோட இந்த 12 பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 176 அப்படின்ற ப்ரைஸில் அமேசானில் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து சிங்கிளாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஆஃபரில் வாங்கினீங்கன்னா கூட 100 வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது 176 2 சேர்ந்து அப்படின்றது எனக்கு ஒரு நல்ல டீலாக தோணுச்சு. அதனால ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சூப்பரான அப்டேட்ஸ் அது போக ஒரு ஆஃபரும் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய ஆஃபர் வேணும்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இது மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.